அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோட ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய நெக்ஸ்ட் இயர் லான்ச் ஆகிற நம்பர் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை OPPO Reno series உடைய ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே பார்த்தலாம் டெக் நியூஸ் நம்பர் 387ல. இன்றைக்கும் Paytm கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கும் ஃபர்ஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் வரப்போகிற இன்னொரு புது ஃபீச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட் ஃபீச்சர். ஸோ கூகுள் மேப்பில் சேட் ஃபீச்சராக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடம் போகணும்னா உங்களுக்கு ரூட் கிளியராக காட்டிடும். பட் நீங்கள் போகிற இடம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, அங்கே கார் பார்க்கிங் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேட் ஃபீச்சர் மூலயமா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே டைரெக்டாக நீங்கள் சேட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஸோ இந்த சேட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு பிஸ்னஸ் அக்கௌண்ட் கூட மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். அதாவது கூகுள் மேப்பில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு மேலே பிஸ்னஸ், அதாவது இந்த இடத்துல ஹோட்டல் இருக்குது, இந்த இடத்துல பெட்ரோல் பங்க், இந்த இடத்துல கடைன்னு உங்களுக்கு வெரிஃபை பண்ணி நிறைய இடங்கள் உங்களுக்கு லேண்ட்மார்க் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெரிஃபைடு பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸ் கூட நீங்கள் இந்த சேட் ஃபீச்சர் யூஸ் பண்ணி ஃபர்தராக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுமோ நீங்கள் சேட் பண்ணி தெரிஞ்சுக்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ கூகுள் மேப்ஸில் இந்த புது ஃபீச்சரும் ஆட் ஆன் ஆக போகுது. ட்விட்டருடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ அவங்களுடைய கம்யூனிட்டி கைட்லைனில் இன்னொரு புது பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாலிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா hateful conduct பாலிசி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாலிசி கீழே யாராவதோடைய நேஷ்னாலிட்டியோ இல்லை அவங்களுடைய ஆரிஜின், ரேஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சென்சிபிள் விஷயத்தை வச்சு ஏதாவது ப்ரொவோக் பண்ணுற மாதிரி யாராவது கமெண்ட் பண்ணால் அந்த கமெண்ட்டை அவங்க ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஒருவேளை அவங்க பண்ண கமெண்ட்டை யாராவது ரிப்போர்ட் பண்ணால் அவங்களுடைய அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு ஆக்ஷன் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ட்விட்டரில் ஹேட் ஸ்பீச் பாலிசி கீழே கொண்டு வராங்க. இதுக்கு கீழே யாருடைய ரேஸோ இல்லை நேஷ்னாலிட்டியோ, ஆரிஜின், இல்லைனா அவங்களுடைய டிசபிலிட்டி, ஏஜ், இல்லைனா அவங்களுடைய கலர், லுக்ஸ், இதை பற்றி எதுவுமே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இனிமேல் இந்த பாலிசி கீழே உங்களுடைய அக்கௌண்ட் டெம்பரரி லாக் இல்லைனா சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் ஜியோ அவங்களுடைய யூசர்ஸ்க்காக எப்போவுமே புது புது ஆஃபர்ஸ் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. இந்த வாட்டியும் 50% கேஷ்பேக் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த 50% கேஷ்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரீபெய்ட் யூசர்ஸ்க்கும் தான். அதாவது ₹249 மேலே ரீசார்ஜ் பண்ணக்கூடிய எல்லா ப்ரீபெய்ட் யூசர்ஸ்க்கும் 50% உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ இந்த 50% கேஷ்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ₹249 நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹125 கேஷ்பேக்காக கிடைக்கும். இது ஒரு கூப்பன் ஃபார்மேட்டில் கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மை ஜியோ ஆப்பில் இது ஆட் ஆகிடும் இந்த கூப்பனை. ஸோ இந்த கூப்பனை நீங்கள் எப்படி ரெடீம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்மெட்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி தான் ரெடீம் பண்ணணும். நெட்மெட்ஸில் நீங்கள் மெடிசனோ இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுடைய பில் வேல்யூவில் ஆட்டோமேட்டிக்காக இந்த கூப்பன் நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒருவேளை ஜியோடைய ப்ரீபெய்ட் யூஸராக இருந்தீங்கன்னா இப்போ இந்த 50% கேஷ்பேக் ஆஃபர் அதாவது டிசம்பர் 31 வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. Qualcomm உடைய டெக்னோ சப்மிட் ஈவெண்ட்டில் ரீசெண்டாக புது ஃப்ளாக்ஷிப் சிப்செட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. Qualcomm Snapdragon 888. இந்த சிப்செட் உடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆக போது எல்லா டீட்டெயில்ஸுமே ஏற்கனவே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். இப்போ அடுத்ததாக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அப்பர் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் சிப்செட், அதாவது Qualcomm உடைய Snapdragon 7 சீரீஸில் என்ன இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஏற்கனவே லேட்டஸ்ட்டாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 765G இது பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதோட சக்ஸஸர் Qualcomm Snapdragon 775 இவங்க லான்ச் பண்ணுவாங்களா இல்லை வேறு பேரில் இவங்க லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க சோர்சஸ் மூலயமா இது Qualcomm Snapdragon 777 இந்த பேரில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இதுவும் ஒரு 5G சிப்செட், ரொம்பவே பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். இதோட ஸ்கோர்ஸ் எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு கீக் பெஞ்சில் லிஸ்டிங் ஆயிருக்கு. அந்த ஸ்கோர்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் அப்பர் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் சிப்செட்டாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இது Q1 2021 தான் அஃபிஷியல் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸும் ஒரு 5 நானோமீட்டர் சிப்செட், அதாவது எக்ஸினோஸ் 1080 அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதே சமயத்தில் மீடியா டெக்கும் ஒரு 6 நானோமீட்டர் சிப்செட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அது கூட தான் உங்களுக்கு Qualcomm உடைய 700 சீரிஸ் அதாவது 777 அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் எப்போ இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இதை கொடுக்குறாங்கன்னு. அது மட்டும் இல்லை, Qualcomm Snapdragon 888 லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோனுடைய லிஸ்ட் என்ன அப்படின்னு நேற்றே பார்த்தோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம மிஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்ரோலாவுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன். மோட்ரோலா தரப்புல இந்த சிப்செட் அதாவது 888 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. இது மோட்ரோலாவுடைய G சீரீஸாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இன்னும் சொல்ல போனால் மோட்ரோலா H+ உடைய ஒரு சக்ஸஸர் வெர்ஷனாக அதே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு 2021 Q1 நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நோக்கியா தரப்புல
வந்து உங்களுக்கு பியூர் வியூவில் உங்களுக்கு 888ஓட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2021 லான்ச் ஆகுமா இல்லைனா 2022 இவங்க லான்ச் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே வந்து இன்னும் 9 சீரிஸே இவங்க லான்ச் பண்ணலை. ஸோ நோக்கியாவும் அவங்களுடைய நோக்கியா 10ல் வந்து ஸ்னாப்ட்ராகன் 888 லான்ச் பண்ணுவாங்க. பார்க்கலாம் அவுடேட்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நோக்கியா லான்ச் பண்ணுறாங்களா என்னென்னு. அது மட்டும் இல்லை, குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 888 லான்ச் ஆகிற முதல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷாமியுடைய Mi 11s. ஷாமியுடைய Mi 11 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது டிசம்பருக்குள்ளே லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போதே ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. சைஸ் எல்லாம் உங்களுக்கு கர்வ்ல ரொம்பவே அழகாக இருக்குது. ரியர் சைடில் கேமரா அலைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இதில் Mi 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 108 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட, அதே Mi 11 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஆம்னிவிஷன் OV48C இந்த சென்சார்ஸோட இவங்க கொடுக்குறாங்க. கூடவே 20 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட், 12 மெகா பிக்சலுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸோட ஒரு ட்ரிபிள் கேமரா செக்மெண்ட், ஒரு வித்தியாசமான அவுட்லுக்கோட. ஸோ ஷாமியுடைய Mi 11 சீரிஸ் தான் குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 888 லான்ச் ஆகிற முதல் ஸ்மார்ட் ஃபோன். கவுண்டர் பாயிண்ட் வந்து 2020க்கான ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் ரிசர்ச் ஒன்று நடத்தியிருக்காங்க. இந்த ரிசர்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ரிசர்ச் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிசர்ச் வந்து எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் வந்து ஆஃப்டர் சேல் சர்வீஸ் வந்து பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் தான் இது. இந்தியாவில் 2020க்கான ரிப்போர்ட். மேஜர் சிட்டிஸில் இருக்கக்கூடிய நிறைய யூசர்ஸை கன்சல்ட் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட்டை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் டாப் ஆஃப் த லிஸ்ட், அதாவது எந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் இந்தியாவில் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் வந்து பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93% வந்து உங்களுக்கு OPPO தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. OPPO தான் வந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து பெஸ்ட் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் கொடுக்கறதா தெரியுது. செகண்ட் பிளேஸில் 85% உங்களுக்கு விவோ பிராண்ட் இருக்குது. தேர்ட் பிளேஸில் உங்களுக்கு சாம்சங் இருக்காங்க. ஃபோர்த் பிளேஸில் வந்து உங்களுக்கு ஷாமி இருக்காங்க. ஸோ இந்த 4 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் தான் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் வந்து பெஸ்ட்டாக பண்ணுறதா வந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இதில் டெவலப்பிங் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மியும் இதில் இன்க்ளூட் ஆகுது. ரியல்மி வந்து டேர்ன் அரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்போக்கு ஈக்குவலாக ரியல்மியும் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதுதான் கவுண்டர் பாயிண்ட் வந்து 2020 ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீசஸ் பற்றின ரிப்போர்ட். பட் இந்த ரிப்போர்ட் வந்து நீங்கள் கன்வின்ஸ் ஆயிருக்கீங்களா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எந்த பிராண்ட் பெஸ்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அதையும் ஷேர் பண்ணுங்கள். சார்ஜிங் அப்படின்னு சொல்லும்போது லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வந்து உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் சார்ஜிங் இருக்குது. அதாவது வயர்டு, வயர்லெஸ், ரிவர்ஸ் சார்ஜிங், பவர் பேங்க் வழியாக சார்ஜ் பண்ணிக்கலாம், சார்ஜிங் பேடுன்னு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சார்ஜிங்கில் இருக்குது. ஆனால் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக சாம்சங் வந்து ஒரு பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டன்ட் இது எல்லாத்த விட ரொம்பவே வித்தியாசமாக, ரொம்பவே லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரிங் வழியாக வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் விரலில் போடுற மோதிரம் வழியாக வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிங் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அதே சமயத்தில் வந்து இதில் ஒரு இடம் மட்டும் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அந்த ஃப்ளாட்டான இடத்துல வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் காயில்ஸ் இருக்கும். அந்த காயில்ஸில் வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது சார்ஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பேட்டன்ட் வழியாக நமக்கு ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனை கையில் ஹோல்ட் பண்ணி உங்களுடைய ரிங் வழியாக சார்ஜ் பண்ணுற டெக்னாலஜி வந்து எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ எத்தனை பேர் வந்து தைரியமாக இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவீங்க? இந்த பேட்டன்ட் வந்து ப்ராக்டிக்கல் லைஃப் ஸ்டைலுக்கு வருமா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சாம்சங் உடைய F சீரிஸில் இன்னொரு புது ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆக போகிறதா தெரிய வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் Galaxy F62. இதோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SME625F. இது வந்து கீக் பெஞ்சில் லிஸ்டிங் ஆயிருக்கு. இங்கே இதோட ஸ்கோர்ஸும் வந்து ரிவீல் ஆயிருக்கு. சிங்கிள் கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 777, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 2003. ஏற்கனவே சாம்சங் உடைய F சீரிஸில் இவங்க லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் Galaxy F41 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்கே கீக் பெஞ்ச் லிஸ்டிங் அண்ட் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாட்டி வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் Galaxy F62 உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 11 வரப்போது. இதோட சிப் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Exynos 9825 இவங்க கொடுக்கலாம். இங்கே ரிவீலான ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது ஸோ Exynos 9825 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் சிப்செட்டோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு AnTuTu ஸ்கோர்ஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது இது ஸ்னாப்ட்ராகன் 855 அளவுக்கு வந்து உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு தெரியுது. ஸ்னாப்ட்ராகன் 855 உடைய AnTuTu ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,33,000 மேலே இருக்குது. அது Exynos 9825 உடைய AnTuTu ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,56,000 மேலே இருக்குது. ஸோ AnTuTu ஸ்கோர் உங்களுக்கு பெட்டராக இருந்தாலும் கேமிங் அப்படின்னு பார்க்கும்போது எப்போவுமே ஸ்னாப்ட்ராகன் சிப்செட்டில் தான்
ஆப்டிமைசேஷன் பெட்டராக இருக்கும் எக்ஸினோஸை விட. அந்த விஷயத்தில் உங்களுக்கு Snapdragon 855 பெட்டராக இருக்கும். மற்ற விதத்தில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் Snapdragon 855 வரைக்கும் இந்த எக்ஸினோஸ் 9825 நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 20,000 மேலே தான் இருக்கும் இந்த சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணுறதுனால. ஸோ சாம்சங் கேலக்ஸி F42 இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபினிக்ஸ் உடைய 08i இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் MediaTek Helio G90T ஒரு கேமிங் சிப்செட்டில் கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்லுக்காக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும் உங்களுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 16 மெகா பிக்சலுக்கு உங்களுக்கு டுவல் ஃப்ரண்ட் கேமராவோட 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 14,999 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃபினிக்ஸ் 08i இதோட ப்ரைஸிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓப்போவுடைய பாப்புலரான Reno சீரீஸில் Reno5 சீரீஸ் டிசம்பர் 10th அன்னைக்கு லான்ச் ஆகிறதா ஏற்கனவே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு ரீட்டைல் வெப்சைட்டில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இதோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நமக்கு ரிவீலாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லான்ச் ஆன Reno4 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா அப்கிரேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு Reno5 வந்து Snapdragon 765G, அதே Reno5 Pro வந்து உங்களுக்கு MediaTek Dimensity 1000+ல இவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா தான். பேட்டரி கேமரா மற்ற விஷயங்கள்லாம் ரெண்டுமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட ஒப்போவுடைய Reno5 சீரிஸ் சைனாவில் டிசம்பர் 10th அன்னைக்கு லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாலையும் லான்ச் ஆகும். பார்க்கலாம் இதே ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த வாட்டியாவது கொடுக்குறாங்களான்னு. ஷாமியோடைய CEO ஒரு புது டீசர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் பார்க்கும்போது இங்கே வந்து இவங்க குவாண்டம் பற்றி ரிவீல் பண்ணியிருந்தனால இது குவாண்டம் டாட் எல்இடி டெக்னாலஜியில் லான்ச் ஆக போகிற Mi TV5 சீரிஸ் இவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ Mi TV5 சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் ஏற்கனவே வந்து 2019 சைனாவில் லான்ச் பண்ண அதே சீரிஸ் தான். ஸோ இதோட ப்ரைஸிங் அதாவது சைனீஸ் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு Mi TV5ல வந்து 3 வேரியன்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 31,000 to 33,000ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதே உங்களுக்கு Mi TV5 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 41,000க்கு இவங்க சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் இந்தியாவில் என்ன ப்ரைஸிங்கில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ Mi TV5 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படின்னு சொல்லும் போதே மாதம் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ தான் ஏதோ டெம்பரரியாக பிரேக் எடுத்த மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே அவங்க நெக்ஸ்ட் இயர் லான்ச் பண்ண போகிற ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் அண்ட் மாடல் நம்பர்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட் அண்ட் மாடல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த் வந்து இவங்க ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க 2021. ஏன்னா கிட்டத்தட்ட 11 ரியல்மி மாடல்ஸ் வந்து இங்கே ரிவீல் ஆயிருக்கு. இவங்க கொடுத்துருக்க மாடல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் நிறைய வந்து பட்ஜெட் கேட்டகரி C சீரிஸ் X சீரிஸ் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இல்லாத ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய X7 சீரிஸ் இங்கே லிஸ்ட் ஆகலை, ரியல்மியுடைய 8 சீரிஸும் இங்கே லிஸ்ட் ஆகலை. ஏன்னா இதோட மாடல் நம்பர்ஸ் வந்து இங்கே ரிவீல் ஆகலை. ஸோ இந்த 11 மாடல் நம்பர்ஸ் கூடவே வந்து ரியல்மியுடைய X7 சீரிஸ், ரியல்மியுடைய 8 சீரிஸும் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 15லேருந்து 20 ஸ்மார்ட் ஃபோன் கிட்ட 2021 நம்ம ரியல்மி தரப்புலேருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ரியல்மி ஃபேன்ஸ்க்குலாம் இது ரொம்பவே எக்ஸைட்டிங்கான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அடுத்ததாக இன்றைக்கி Paytm கார்டர்ஸ்க்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். Qualcomm Snapdragon 888ல லான்ச் ஆக போகிற முதல் ஸ்மார்ட் ஃபோன் சீரிஸ் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், Qualcomm Snapdragon 888ல லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்னது, அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் நீங்கள் கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm கார்டர்ஸ்க்கான கேள்விக்கான பதில் கம்யூனிட்டி ஃபீச்சர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து டூல் கிங். கங்க்ராச்சுலேஷன் டூல் கிங். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கே அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.